தஞ்சை பெரிய கோயிலில் சித்திரை பெருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 18 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் நாள்தோறும் பெரிய கோவில் கலை நாட்டிய நிகழ்ச்சிகள் மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று காலை துவங்கியது. தஞ்சை மேல வீதியில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் தியாகராஜ சுவாமி கமலாம்பாள் எழுந்தருளிய நிலையில் சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்கஜம் தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சிவகணங்கள் முழங்க தாரை தப்பட்டை நாதஸ்வர இசையுடன் பாரம்பரிய இசை முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேல வீதியில் துவங்கிய திருத்தேர் கொங்கணேஸ்வரர் கோயில், மூளை ஆஞ்சநேயர் கோயில், வடக்கு வீதி ரத்னபுரீஸ்வரர் கோயில், கீழராஜா வீதி, தெற்கு வீதி உள்ளிட்ட 4 ராஜ வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் மேல வீதியில் நிலைக்கு செல்ல உள்ளது. இந்நிகழ்ச்சியை காண தஞ்சை மட்டுமின்றி திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, அரியலூர் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தீயணைப்புத்துறை வாகனங்கள் தேர்பின் தொடர்ந்து பாதுகாப்பு பணிக்காக வந்துள்ளது. தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் ஆங்காங்கே மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளது. 108 வாகனம், ஆட்டோ, தூய்மை பணியாளர்கள் என பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் கோடைக்காலம் என்பதால் மாநகராட்சி சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் தொட்டி வைக்கப்பட்டுள்ளது. தனியார் சார்பிலும் தண்ணீர் மோர் வழங்கியதோடு அன்னதானமும் வழங்கி வருகின்றனர். காலை 6 மணிக்கு தொடங்கிய தேரோட்டம் 4 வீதிகளிலும் மொத்தம் 13 நிலைகளில் நின்று பக்தர்களுக்கு பூஜை செய்ய வசதியாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சரியாக 6 மணிக்கு புறப்பட்ட தேர் மீண்டும் பிற்பகல் 10 மணியளவில் தேர் நிலையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர் 19 அடி உயரமும் அலங்காரத்துடன் 35 அடி உயரமாகவும் உள்ளது. தேரின் அகலம் 18 அடியாகவும் தேரின் சாதன எடை 40 டன், தற்போது அலங்காரம் செய்யப்பட்டதால் 43 டன் எடையாக உள்ளது. இந்த தேர் விழாவிற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வருவார்கள். எனவே தஞ்சையின் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு சிறப்பு பேருந்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விழாவினை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இன்று உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது.